இருக்கிறது, உன்னுடைய புகை இருக்கிறது. இந்த மூவாச வாழ்க்கையினால் மோசம் போடுறாமா, மோசம் போடுறாமா. தேவாதி தேவாயின தெரிவிக்கிறாராமா, தேவாதி தேவாயின தெரிவிக்கிறாராமா. அப்பேற்பட்ட இந்த ராமநவமி நன்னாளிலே உன்னை புகழ்ந்து பாடக்கூடிய இந்த பெரிய கோலாபடி நன்னகரத்திலே ஆண்டவனுக்கு வச்சிருக்காங்க பாரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இன்னைக்கு மட்டும் 27 ஜமா நாடகம் ஆடுது. 27 ஜமாவிலையும் இந்த ராமர் நாடகம் ஓடுது அங்கங்கே. அதனால அப்பேற்பட்டவர் நாம எப்படி பாட்டுகிறோம், வாயார வாத்துகின்ற வாசா பெருத்த நாடக சபை, கற்றோர் கருணையுற்றோர் நம்மளெல்லாம் பெற்றோர் மாதா பிதா அப்பேற்பட்டு இருக்கிறாரு. சலதார விடுதி நீரும் சாகரம் தன்னை சார்ந்தார், தன் புலவென்றே ஒப்புக்கொள்ளும் குறைகளும் வெறுப்பதுண்டோ. இந்த புலவர்கள் சபையில் கூடி கவியாளர் வாசித்தாலும் நிறையவே செய்த குற்றம் நலமென்று ஒப்புக்கொள்வார். கடல் நீருக்கு ஒப்பாகிய புண்ணிய சேஸ்திரம், புண்ணிய சரித்திரம் பெரிய கோலாபடி நன்னகரத்திலே நாடகத்தை கற்றுணர்ந்து ராமன் அவருக்கு சொல்ல முடியாது. பகவான் பேர் வைங்க குலமிழங்க நாடகத்தை வைக்க வேண்டும் என்று யாரை கொண்டு வச்சிருக்காங்க? யாருக்கே மணி ஒரு பெண்ணாகப்பட்ட பிறந்து விட்டால் 2 வீடு. ஆமா 2 வீடு. நான் என்ன சொல்லு, ஏன் சொல்லிடு. ஒன்று புகுந்த வீடு, ஒன்று புகுந்த வீடு, இன்னொன்று பிறந்த வீடு. ஐயா நான் புகுந்த வீட்டு ஆள் பிரகாரம் அயோத்தி ராஜா, அயோத்தி அயோத்தி என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தினுடைய ஒரு நாடு. ஒரு மாவட்டம் சொல்லலாம். ஆமா நாடு சொல்ல ஒரு மாவட்டம் சொல்லலாம். சரி, அந்த அயோத்தி சொல்ல முடியாது, எந்த மாநிலத்தில் இருக்குது? அயோத்தி என்பது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ளது. அந்த உத்தரப்பிரதேச மாநிலத்திலே சராயு சொல்லக்கூடிய சராயு நதி ஓடுகிறது. அந்த சராயு நதியிலே இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் அயோத்தி. அப்படி அயோத்தி ஆண்டுடைய தசரத சக்கரவர்த்தி இருக்கிறாரு. அவருடைய மனைவியாகிய என்னுடைய பெயர் தான் கௌசல்யா சொல்ல முடியாது, கோசலை. கௌசல்யா கோசலை சொன்னேன். அப்ப இவர் என்னுடைய புகுந்த வீட்டுடைய வரலாறு. ஆமா ராஜா, எனக்கு ஒரு வரலாறு இருக்குல்ல. அப்ப அவங்க அப்பா அம்மா இருந்தா, எனக்கு அப்பா அம்மா இருந்தாங்களா? ஏன் தெரியுமா? கோசலை நாட்டையாலோ சொல்லுவாங்க. எங்க இருக்குது? குறுநில தேசம், குறுகிய தேசம் அப்படி சொல்ல முடியாது. அந்த தேசத்திலே கோசலை நாட்டை ஆள முடியாது. சுசகதருக்கும் அபிநய நாயகி சொல்ல முடியாது, ராணி சொல்ல முடியாது, அம்மையாருக்கும் பிள்ளை இல்லா குறைய தீர்க்க ஆணுக்கு ஆணாகவும் பெண்ணுக்கு பெண்ணாகவும் கோசலை அம்மாவை நான் பிறந்தேன். நீங்க பிறந்தங்க. அப்படி நான் பிறந்து அப்படி கோசலை என்று பிறந்தியே யாருக்கு கல்யாணம் பண்ணுங்க? தசரத சக்கரவர்த்தியை மணந்து அவருக்கும் எனக்கும் ஒரே ஒரு ஆண் பிள்ளை. ஒன்னே ஒண்ணு தெரியுமா? அடுத்தது இல்லையா? ட்ரை பண்ணலையா? ஐயா நீ கேட்க பதில் சொல்ல முடியும், நேரம் ஆகிறது. அதனால ரகுராம சக்கரவர்த்தி ராமரை பெற்றெடுத்து
அப்படி எனக்கோ ராமனை தந்தார். அப்ப என்னுடைய கணவருக்கு எத்தனையோ தேவிமார் சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய பார்த்து சொல்லுவாங்க. அவனுக்கு நான் தசரதனுக்கு 1000 கொண்டாட்டிடுவாங்க. அதெல்லாம் நாங்க 3 பேர் தேவிமார்கள். கணவர் வரும்படி தனித்து செல்லப்படாது. தங்கையாகிய யார் இருக்கிறா? சுமித்ரா அந்த இடத்துல இருக்கிறா. சீரு கொண்டு வர
பையா சொல்லுமா. நானும் இந்த சபைக்காக வந்திருக்கீங்க. நான் என்ன விளக்கம்? யாருக்கு மனைவி? உனக்கு ஆயிடுச்சா? சத்தியமா? அப்புறம் வளர்த்துக்காமி விளக்கம் சொல்லவா? நான் ஜோதி மாறிவாதனி கொஞ்சம் தண்ணி தாகமா நாக்கு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்பயாவது தெரிந்ததா? சொல்லு சொல்லு. அயோத்தி மாநாட்டை அன்று வரக்கூடிய தசரதனுக்கு தசரத சக்கரவர்த்திக்கு இரண்டாவது மணியாக விளங்கக்கூடிய சுமத்திரை என்று தெரிந்து கொண்டாயா? தெரிஞ்சுக்கிறேம்மா. அதுவும் தவிர என் சேலை இச்சாரிகை மின்ன எப்படி இருக்கின்றது பார்த்தனையா? அது மட்டுமா? என் கையில் கங்கான வரையில் இச்சபைக்கு வந்து வெகு நேரம் ஆகிவிட்டது. எங்க அக்காவை அழைத்து பாதம் காணலாமா? ஓ அக்கா, ஐயா எடுபடி
பார்த்து பொறுப்பா கூட்டுவா. இதான் போறேன். ஓ, வராரியம்மா! வராரியம்மா! சரி போலாமா? இரு. எம்மா, என்னடா? உங்க பாப்பாவை ஆ, விட்டுட்டுமா? விடுறா. எம்மா, ஆ, உங்க அக்கா உன்னை விட சொன்னாங்க. என்னது? உங்க அக்கா உன்னை விட சொன்னாங்க. எங்கடா அவட சொன்னாங்க? ஓ, எங்க விட சொன்னான்னு கேட்டேன். இப்ப நான் காவல்காரன். ஆ, எங்க காவல்காரன்? கேட்ல காவல்காரன். ஆ. அப்படியே ஆ. கதவை திறந்து ஆ, உள்ள விட சொன்னாங்க. ஆ. அதனால ஏங்க பார்த்தேன், நீ வேற ஒரு மாதிரியா சொல்றியே. சரி, சரி, போலாமா? உக்காந்து நீ போட்டுமா நான் போட்டுமா? நானே போறேன். ஓ அக்கா, ஓ, தங்கா. அக்கா உன்னன் பாதமே அடிபடியே நான். 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 போற்றியே போற்றியே பொன்னடியே போற்றியே போற்றியே போற்றியே. ஓ அக்கா, தங்கா. உங்கள் பொற்பாத பற்பித்த கமலங்களுக்கு ஆஹா. உங்கள் தன்னையாக விளங்கக்கூடிய சுமத்திர ஐநூறு கோடி வந்தனம் அக்கா. தங்கா, ஏந்திரு, ஏந்திரு, ஏந்திரு. அடி தங்கா, ஆ, அடியன் மாதன் கூள்ள மணி தீபமே. அடி மாதத்தே மணிவிருந்தே. அடி மாதக்குளே மாணிக்கமே. அடி மாதத்தே மணி தீபமே. அடி வெகுநாதாய வந்திருப்பாய். ஓடோடி வந்து ஆ. என் பாதத்தை படித்தபடியால் ஆ. உலகத்தில் கல்வி செல்வம் சொல்லும்படியான கல்வி செல்வம் பெற்று ஆ. 16 செல்வத்தோடு பேரோடு புகழோடு வாழ்ந்திருப்பாய். அதற்காக அக்கா, ஆஹா. எந்த நையைத்த சேரி இந்த பொற்பாத பற்றிய சபையில் என்னை அழைத்த காரணம் எதற்காக அழைத்தேன் என்று கேட்கிறாய்? ஆமா. அடி பண்ணவரே அழைத்தாரோடு கட்டி ஐயனே எப்படி அக்கா? பதியாகிய மன்னவர் மாலையிட்ட மன்னவர் இருவரும் மறுபடி உத்தரவு. ஆ. நாம பேசிட்டால் விட கிடைக்காது. வீட்டுக்கார சென்று பார்க்கணும். ஏய், எடுபடி மனைவி, நீயும் சென்று கணவரை இருந்திருந்தால் இளைய மனைவி சுமித்ராவோ மூத்த மனைவி கோசலை அம்மையாரோ வந்து சொல்ற ஓடி சென்று. அரசே! அரசே! நம்ம பொண்டாட்டி 2 பேரும் வந்துட்டாங்க. ஏய், ஏய், போடா விக்கிறீங்க ஒரு நாள் ஓ மன்னவா அண்ணவா சாமி. ஏய்,
ஸ்பாட்ல உள்ள வந்துருவேன். நான் ஊர்ல புதுசா ஆடுறேன், நீ சீக்கிரம் வேஷம் போடுனாரு. இவரு தெருக்குள்ள வந்தவொடனே 5 நிமிஷம் ரெடி ஆயிடுவேன். என்ன நீ 2 மணி நேரம் வேஷம் உட்கார வச்சாரு இந்த என் கூட்டுக்காரன். நீங்க ஒண்ணு ஊர்ல இருக்கிற நம்ம முடியாது சொல்றது. எத்தனை முறை சொல்லி எத்தனை ஊர்ல தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அவங்கதான் பல கல்வி கத்து வச்சிருப்பாங்க. அதனால இப்படி சொல்லக்கூடிய கருமண மலர்களை வைத்து உங்கள் மனைவியாக விளங்கக்கூடிய சுபத்திரை அநேகப்படி வந்தோம் சுவாமி. என்னுடைய மாதாரவிந்த கமலங்களை நீங்கள் ஆதாரமாக சேவித்தபடியினால் இருவரும் சேவித்தபடியினால் என்றென்றைக்கும் சுகசீலமாக அப்படி இருந்தாலும் உங்களை நான் எதற்காக சபைக்கு அழைத்தேன் என்றால் கட்டிய மனவேகப்பட்டவன் கணவரை எதிர்த்து பேசக்கூடாது சொல்லக்கூடிய உலகம் இந்த உலகத்தில் நீங்கள் இருவரும் வரும்படி உத்தரவு. என்ன காரணமா கொண்டிருக்கீங்க? உங்களை
அண்ணே, சொல்லுங்க சொல்லுங்க. உங்களை நான் சபைக்கு அழைத்தது ஆமா. என்னவென்றால், ஆண்டவா, நீங்கள் இருவரையும் எதற்காக அழைத்தீர்கள்? அதுதான் சொல்லு. இந்த சபைக்காக எதற்காக அழைத்தேன் என்றால், வெகு காலமாக வெகு நாட்களாக ஆமா, பிள்ளை இல்லாமல் இருந்து பிள்ளை இல்லாம இருந்தோம். நாம் பெற்றெடுத்த செல்வங்களாகி ஆமா, 4 பிள்ளைகளை, 4 பிள்ளை இருக்கிறார். அந்த பிள்ளைகளை ஆஹா, எவண்ணமாக வளர்த்து வருகிறது என்பதும், ஆஹா. அந்த பிள்ளைகள் குருகுலம் சென்று நல்ல முறையிலே கல்வி பயின்று வருகிறார்கள் என்பதை விளக்கமாக எனக்கு எடுத்து சொல்ல வேண்டும். ஆஹா, அப்படிங்களா? அதற்கு எல்லா பிள்ளைகளையும் யாதொரு குறையும் இல்லாமல் 4 வேதங்கள், 6 சாஸ்திரங்கள், 64 கலைக்காலங்கள், 96 தத்துவங்கள், மனுவிக்கானம், பூர்விக்கானம், இயல், இசை, நாடகம், வல்லினம், மெல்லினம், இடையினம், குதிரையாற்றம், யானையாற்றம் தொடர்புடையான அனைத்து கல்வியையும் கற்றுணர்ந்து சுகபோகமா இருக்கிறாங்க. அப்படியானால் மிகவும் ரொம்ப சந்தோஷம். இப்ப தற்சமயம் இப்பொழுது நாடு இந்த நாட்டிலே அமர்ந்து வரக்கூடிய மக்களுக்கு யார் இருப்பது என்று பார்த்து அப்படி அமர்ந்தாங்க. அதற்காக நாம் மாதாவில் அமரும். இப்படியாகத்தானே அவதபடி என்றால் தசரத மன்னனும் தாம் மனைவி மாறும் விமானத்தில் அமர்ந்திருக்க அது என்ன விஸ்வாமுத்தி தற்பார் ஆனால் கதை தொடரும்.